தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கோ கிழங்கு வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பால் பாயாசம், இந்த மாதிரி உங்களால் என்னென்ன முடியுதோ அதை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை இருக்குது பார்த்தியா, அதாவது சுண்டல் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, சுண்டல் கூட நம்ம வைக்கலாம், ரொம்ப நல்லது. ஏன்னா அதற்குரிய நாளன்று தான் நமக்கு பஞ்சமி தினம் வந்திருக்குது. அதாவது பஞ்சமி என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுவோம். அதாவது இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இரவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மருதாணி இலையை எடுத்து அரைச்சி உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இல்லை நான் அவ்வளோ மருதாணி வைக்கல அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பச்சை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மருதாணி இலையை கொஞ்சம் அதில் வச்சுட்டு அந்த நாணயத்தை சேர்த்துட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல முடிச்சு போல் கட்டி வச்சுருங்க. நல்ல ஒரு பண வரவு இருக்கும். மருதாணி நல்லா காய்ந்த பிறகு இதை கல்படாத இடத்துல போட்டுடலாம். ஒரு 3 நாட்கள், ஒரு 5 நாள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் அரைச்சி வைக்கிற